ரஜத் பட்டிதார் த மேன். அப்பா எப்படி பட்டிதார் கேப்டனா வந்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னு நடந்துச்சா? இன்னைக்கு தலைவனை கேப்டனா போட்டவன இன்னைக்கு அப்படியே ஒரு பிரகாசமா இருந்தான். இத்தனை நாள் இது டெட் பாடி மாதிரி இருந்த ரஜத் பட்டிதார் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருந்தான். ஒவ்வொரு பவுலர்கிட்டையும் எங்கெங்க உனக்கு ஆள் வைக்கணும், எப்படி எப்படி எவனை, அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த ஜித்தேஷ்க்கும் இவனுக்கும் இருக்கிற கேப்டன்சி டிஃபரன்ஸ் தான். இவனுக்கு கிளியரா தெரியும் எப்பப்ப எந்த பவுலரை போட விடணும் அப்படின்றது வந்துட்டு பட்டிதாருக்கு வந்துட்டு இதுல நல்ல சென்ஸ் இருக்குது. அதுதான் பண்ணா ரொம்ப காமா இருந்தான் பட்டிதார். சூப்பரா லேண்டானுங்க, டாமினேட் பண்ணி அவனுங்க ஹோம் டவுன் நியூ சண்டிகர்ல வச்சு கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்திட்டானுங்க சொல்ல போனா பஞ்சாப் கிங்ஸ். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸியா போய் டீசெண்டா ஃபைனல்ல போய் உட்கார்ந்துட்டானுங்க. பெர்ஃபெக்டான ப்ரிடிக்ஷனா இருந்துச்சு. நான் வந்துட்டு நேற்று ப்ரிவியூ போட்டது என்ன, இந்த பிச்சு கண்டிஷன் தான் ரொம்ப வந்துட்டு இதாயிட்டு. நான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு என்ன சொன்னேன்னா, இது வந்துட்டு பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும், ஸ்பின்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு. பார்க்கும் போது பிச்சை பார்த்தேன்னா நல்லா கிரீனிஷா இருக்குது, பவுலிங்க்கு கொஞ்சம் ஃபேவரா இருந்த மாதிரி இருந்து. ஸ்ரேயஸ் ஐயரை வந்துட்டு நாங்கள் பவுலிங் தான் எடுத்துப்போம் அப்படின்னா, அது ஆக்சுவலா வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு எவன் டாஸ் ஜெயிச்சாலுமே பவுலிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் சொல்ல போனோம்னா. பட் இந்த பிச்சில் வந்துட்டு நிறைய பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருக்கானுங்க, நிறைய ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கானுங்க, லோ டோட்டலும் இருந்துச்சு. இந்த கொல்கட்டா மேட்ச்லாம் நம்ம பார்த்தோம், லோ ஸ்கோரிங் தான் அதெல்லாம். பட் இந்த சிஎஸ்கே மேட்ச்லாம் காலி பண்ணிட்டானுங்க, நிறைய 200+ அடிச்சிருக்காங்க. பட் இந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா பவுலர்ஸ் டாமினேட் பண்ணி எடுத்துட்டானுங்க சொல்ல போனா. காரணம் இதுக்கு தான் ஹேசல்வுட். என்னதான் துஷாரா அப்படி இப்படி துஷாரா ஒரு மேட்ச் நல்லா போட்டாலும் ஹேசல்வுட் தான் தலைவன் வந்தோட இன்னைக்கு வேலை நடந்துச்சு பாத்தீங்களா. கிட்டத்தட்ட நிறைய ஃபிளாப் பண்ணானுங்க பஞ்சாப் பேட்டர்ஸ். சொல்ல போனா ஸ்ரேயஸ் ஐயர், நான் சொல்லல இவனுக்கு அவசரப்பட்டு அவுட் ஆவானுங்க இந்த ரெண்டு லூசு பசங்க பிளம் சிம்மரனும் ஆரி ஆகும் அப்படின்னு. அடிச்சா நல்லா அடிப்பானுங்க, இல்லையா டப்பு டிப்புன்னு போயிடுவானுங்க. தயால் வந்தோன்னு தூக்கிட்டான் ஆரியாவை. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் பிளம் சிம்மரனை தூக்கிட்டான். பிளம் சிம்மரன் வழக்கம் போல ஒரு 2 4 அடிப்பான், அவுட் ஆயிட்டான். ஸ்ரேயஸ் ஐயர் தான் எனக்கு என்னத்துக்கு அந்த ஷாட் ஆடினானே தெரியல. பிளம் சிம்ரன் இறங்கி வந்து அடிக்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும், பிளம் சிம்ரன் நார்மலாவே அப்படிதான் விளையாடுவான். ஸ்ரேயஸ் ஐயர் என்ன மயிருக்கு அந்த ஷாட் ஆடினான்னு தெரியல. ஹேசல்வுட் பாலுக்கு ஒரே டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு நிறைய ஃபேன்ஸ் இல்ல, ஆர்சிபியை பிடிக்காத ஃபேன்ஸ் வந்துட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது தோத்துடணும். இன்னைக்கு ஜிம்ல எல்லாம் செம கூத்தா இருந்துச்சு கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபேன் தான் வந்து ஆர்சிபி ஃபேனா இருக்கானுங்க, இது எல்லாம் தோக்கணும் வெறி கொண்டு அலையிறானுங்க. பாதி பேர் ஃபிக்ஸிங்டான்றானுங்க. சூப்பரா இருந்துச்சு. அவனுங்க முன்னாடி எல்லாம் வந்துட்டு சீனா போட்டாச்சு, இப்போ ஆர்சிபி மாஸ் காட்டிட்டு ஸோ பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருந்துச்சு. சோ என்ன சொல்றதுன்னே தெரியல கைஸ். வந்துட்டு நல்லா இருக்கு. இனிமேல் இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆனது சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் ஃபைனல் அடிக்கிறதா மேட்ரு. ஐயா ஆர்சிபி வந்துட்டு எல்லாம் அடிச்சாச்சு, நீங்க எல்லாமே முடிக்கல, இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்கு, ஃபைனல் எப்படியாவது ஜெயிச்சிடலாம். பஞ்சாப் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும், அவங்களுக்கு பேட் லக். பட் அவங்க திருப்பி போய் அகமதாபாத்ல விளையாட வேண்டியதா இருக்கும். பட் அகமதாபாத்ல ஐ திங்க் இட் வில் பி ஃபேவர் ஃபார் ஹிம். அவங்க பேட்ஸ்மேனுக்கு அகமதாபாத் பிச் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அகமதாபாத் பிச் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான். அகமதாபாத் பிச் வந்துட்டு எப்பவுமே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி தான், போட்டு அடி தர்ம அடி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நடக்க போற மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மீன் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் ஜிடி வர்சஸ் எம்ஐ வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப க்ரூஷியலா இருக்க போது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் அது அந்த ப்ரிவியூ நான் சொல்றேன். ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் எல்லாருமே டாமினேட் பண்ணாங்க. ஹேசல்வுட் சரி, சுயேஷ் சர்மா வெயிட் காமிச்சிட்டான் பவுலிங்ல. கிட்டத்தட்ட இவன் ஒருத்தன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்காம இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் டீம். அதாவது ஒரு டைம்ல வந்துட்டு ஆர்சிபில வந்துட்டு எப்பவுமே கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி இந்த 3 பேர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த 3 பேர் மட்டும்தான் ஆர்சிபில விளையாடுவானுங்க அப்படின்னு தெரியும். ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டானுங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே வாங்கிட்டானுங்க. இதுதான் இந்த வருஷம் தான் ஆர்சிபி எனக்கு தெரிஞ்ச டீமா விளையாடுறானுங்க. அதனாலதான் நான் கான்பிடென்ட்டா ஆர்சிபி வந்து இந்த வாட்டி கப் அடிப்பானுங்க அப்படின்ற. நிறைய பேருக்கு வயிறு எரியுது, பட் உண்மையிலே ஆர்சிபி டிசர்வ். நிறைய பேர் பஞ்சாப் டிசர்வ்லாம் சொல்றீங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. பஞ்சாப் டிசர்வ்டா ஆர்சிபி டிசர்வ்டான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. தெளிவா பேசுங்க, லூசுத்தனமா பேசாதீங்க. ஆர்சிபி தான் டிசர்வ்டு. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறானுங்க, அநியாயத்துக்கு ட்ரோல் பண்ணியிருக்கானுங்க, அவனுக்கு தான் டிசர்வ்டு. அது மட்டும் இல்ல, நேத்து ஒரு பாயிண்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அவன் பேர் என்ன, சஷாங்க் சிங்கை பத்தி ஒண்ணு சொன்னேன். இந்த சஷாங்க் சிங் வந்துட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா வந்துட்டு நாங்க கப் அடிச்சு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன், நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க ஒரு சேவேஜா இருப்பீங்க சொல்லிட்டு, நீங்க தோத்தீங்கன்னா உங்களை ட்ரோல் பண்ணி ஓட்டிடுவாங்கன்னு. இன்னைக்கு மரணத்தனமா போல்டானா சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சுயேஷ் சர்மா வந்துட்டு சஷாங்க் போட்ட பால், பட் இருந்தாலும் அவனுக்கு இன்னும் முடியல. என்ன பொறுத்தவரை பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கு தான் ஃபைனல் திருப்பியும் நடக்கும்னு தோணுது. என்ன பொறுத்தவரை திருப்பி பஞ்சாப் தான் ஆர்சிபியை ஃபைனல்ல ஃபேஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு தோணுது. டாஸ் தான் பெரிய மேட்டரா இருக்கும் போது ஃபைனல்ல என்ன பொறுத்தவரை
அது மட்டும் இல்ல ஆர்சிபில சொல்ல போனோம்னா விராட் கோலி வந்தா டப்புன்னு அவுட் ஆயிட்டான். எனக்கு ஆக்சுவலா விராட் கோலி இன்னைக்கு ஏர்லியா அவுட் ஆனது கொஞ்சம் நல்ல விஷயம் தோணுச்சு. ஏன் நல்ல விஷயம் தோணுதுன்னா கொஞ்சம் விராட் கோலி கொஞ்சம் சூத்த மூடிட்டு உட்கார வைக்கலாம் தான். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பண்ணிட்டான் ஃபீல்டுல. அவனை கொஞ்சம் அவுட் ஆக்கினா தான் திருப்பி வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு யோசிப்பான். நான் ஆக்சுவலா இன்னைக்கு உண்மையிலே ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், விராட் கோலி தலைமை எப்படியாவது இன்னைக்கு டக்குன்னு அவுட் ஆகிருங்கப்பா, அவனை விளையாட விடாதீங்க அப்படின்னு தான் இருந்தேன். ஃபில் சால்ட் மட்டும் அடிக்கணும். அதாவது ஏன் நான் சொல்றேன்னா விராட் கோலி எப்பெல்லாம் ரொம்ப தலக்கணம் பிடிச்சு அலையிறானோ அப்பெல்லாம் வந்துட்டு மேட்ச் நான் கவுந்து பார்த்திருக்கேன். ஸோ அதனால அந்த விக்கெட் நல்ல வேலை எடுத்தாங்கன்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 ஓவர் மட்டும் தான் வந்துட்டு பஞ்சாப் வந்துட்டு கொஞ்சம் மொமெண்டம்ல இருந்த மாதிரி இருந்தது. அந்த கைல் ஜேமிசன் அந்த விக்கெட்டை எடுத்தோடனே அந்த ஒரு ஓவர் பாலை தொட கூட முடியல பேட்ஸ்மேனால. மயங்க் அகர்வாலால தொட கூட முடியல. அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் டம்னு அடிக்க ஆரம்பிச்சா, பாடா மயிறு நீலாம் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஃபில் சால்ட். அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் ஒரு காஜ் விக்கெட்டை ஃப்ரீ விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதுல விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் பட்டிதார் வந்தான், பினிஷஸ் ஆஃப் அண்ட் ஸ்டைல் நீட்டா பட்டிதார் முடிச்சு ஒரு கேப்டன் ஸ்டைல்ல முடிச்சுட்டு போயிட்டான். டைரக்டா ஃபைனல்ல போய் உட்காந்துட்டாங்க. பஞ்சாப் ஒரு மேட்ச் வெயிட் பண்ணணும். ஸோ ஆர்சிபி சூப்பரா எப்படியாவது போய் அடிச்சிருங்க. மேக்சிமம் வந்துட்டு கிட்டத்தட்ட லாஸ்டா ஒரு 6-7 வருஷமா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஃபைனல்ல மேக்சிமம் வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த நடுவில் இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நிறைய இதை போக்கும். ஒரு இன்ஜுரி இருக்கு, ஏன்னா ஆர்சிபிக்கு வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரீ பிரேக் வேணும். ஏன்னா பிரேக்கே இல்லாம விளையாடுறானுங்க அவனுங்க. அது மட்டும் இல்ல அவனுங்க டீம்ல தான் வந்து நிறைய இன்ஜுரி இருக்குது. ஸோ தே டிசர்வ்ஸ் திஸ் ஸ்பேஸ். என்ன கேட்டனா ஆர்சிபி வந்து ஒரு டிசர்வ்டு. என்ன மொமெண்டம் மட்டும் அப்படியே வச்சிருக்கணும். ரொம்ப வந்துட்டு காக்கி ஆகாம இவ்வளவு ஜெயிச்சிட்டோம் ஏதோ கப்பே அடிச்ச மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி அந்த மாதிரி பண்ண மாதிரியே தெரியல. ரொம்ப சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸ் தான் வந்து ரொம்ப பண்ற மாதிரி இருக்குது. ஹேட்டர்ஸ்க்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல ஆர்சிபி ஜெயிக்கிறது, அது உண்மை. அவனுக்கு இப்ப கூட வேண்டிட்டு தான் இருக்கானுங்க, இன்னும் ஒரு மேட்ச் இருக்குல்ல அப்படின்னு அழுதுட்டு தான் இருக்கானுங்க. நிறைய பேர் இப்பவே இன்செக்யூர் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. பயந்து எங்கள்கிட்ட 5 டிராஃபி இருக்கு, அப்படியே நீங்க ஜெயிச்சாலும் ஒரு டிராஃபி தானே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து இன்செக்யூரிட்டி. இது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க இப்பவே. பட் காமா இருக்கானுங்க, அதுதான் புதுசா இருக்கு. ஏன்னா ஆர்சிபி எப்பவுமே ரொம்ப தலக்கணம் பிடிச்சு ஆடுவானுங்க. இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுட்டா விராட் கோலி எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வந்து லூஸ் தனமா ஏதாவது பண்ணி இந்த மாதிரி பண்ணி ஏதாவது ஜோக்கர் தனமா ஏதாவது அவுட் ஆயிட்டு போவான். பட் எனக்கு ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப காமா வந்துட்டு டீல் பண்ணானுங்க. ஃபைனல்ல போய் கப் அடிச்சுட்டு அசால்ட்டா ஜெயிக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸும் தலைகீழ தான் போறானுங்க. அதான் நான் சொல்றேன்ல, ஆர்சிபி ஜெயிச்சுட்டா நான் ஹியூமனிட்டியை நான் அழிச்சிருவேன், அது விட்டவே மாட்டேன். என்ன ட்ரோல் பண்ணீங்க, அது நான் விட்டவே மாட்டேன்டா. என்ன ட்ரோலு, மனுஷன் மாதிரியான ட்ரோல் பண்ணீங்க, வர்றேன்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. பட் இப்ப நம்ம நெக்ஸ்ட் மேட்சுக்கு வருவோம். எம்ஐ வெர்சஸ் ஜிடி. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டனா என்ன பொறுத்தவரை எம்ஐ தான் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. எம்ஐ இந்த மேட்ச் ஜெயிச்சு பஞ்சாபை வந்துட்டு செகண்ட் செமிஃபைனல்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுல பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. எனக்கு ஒரே ஒரு பயம் ஆஸ் அ விராட் கோலி ஃபேனா என்னன்னா மும்பை மட்டும் ஃபைனல் வரக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு ஹம்பிளான ஒரு ஃபியர். ஏன்னா மும்பையால ராபரி பண்ணிட்டு போயிட முடியும். அவனுங்க ஃபைனல் வந்தா எப்படி இருப்பானுங்க தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரி தான் ஐபிஎல். அவனுங்க சொல்ல போனா வந்தா அடிச்சிருவானுங்க. அவனுங்க டீமை பாருங்களேன், அவனுக்கு டீமை எடுத்து பாருங்க, அந்த மாதிரி இருக்கானுங்க. மும்பை ரொம்ப டேஞ்சரான டீம். ஆனா ஏன் மும்பைக்கு கொஞ்சம் கஷ்டம் வின் பண்றது அப்படின்னு கேட்டனா 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் ஜெயிக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபைனல்ல போய் இன்னொரு மேட்ச் ஜெயிக்கிறோம். இது ரொம்ப கஷ்டம். எவெல்லாம் வந்து இந்த எலிமினேட்டர்ல ஃபேஸ் பண்ணிட்டு போறானோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதுவும் இல்லாம அவனுக்கு பவுலர்ஸ்லாம் ரெஸ்ட் ரொம்ப தேவைக்கூடிய பவுலர்ஸ். பும்ரா போல்ட்லாம் ரிட்டையர் ஆச்சு. பும்ராக்கு வந்து சும்மாவே இன்ஜுரி வரும். அவன் தீபக் சகர் சும்மாவே தூங்குற ஆளு. மொத்தத்துல இந்த டீமே வந்துட்டு எல்லாருக்குமே ரெஸ்ட் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு டீம். இந்த மாதிரி டீம் வந்துட்டு கண்டினியூஸா விளையாடுறது கஷ்டம். பட் நாளைக்கு இன்னைக்கு ஜிடியோட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மும்பை ஜெயிச்சிருவானுங்க அப்படின்றதான் என்னோடது. ஏன்னா ஆஸ் அ ஜிடி கேப்டன் இருக்காரு தெரியுமா சுமன் கில், எனக்கு ஏதோ ஒரு சோக் ஆயிருவாருன்னு தோணுது. சுமன் கில் சோக் ஆயிருவான்னு தோணுது. பேட்டிங்ல சொல்லல, கேப்டனா சோக் ஆயிருவான்னு தோணுது. பிரஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் வருது. அது மட்டும் இல்ல, ஜாஸ் பட்லர் இல்ல, அவனுங்க டீம்ல ஆடுறதே 3 பிளேயர் தான். அந்த ஜாஸ் பட்லர், சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் அவுட் ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெஸ்ட்ல ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும் சாயை வந்துட்டு அவுட் ஆகுறது. ஆனா குசால் மெண்டிஸ் தான் ஜாஸ் பட்லருக்காக வராங்க. பட்லருக்காக. ஏன்னா இப்ப வந்துட்டு இங்கிலாந்துக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சீரிஸ் போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருப்பீங்க. 400 ரன் அடிச்சிட்டானுங்க இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸோட. நல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜேக்கப் பத்தல், வில் ஜாக்ஸ் எல்லாமே அங்க இருக்கானுங்க.
இந்த மாதிரி இருக்கு. இந்த பேட்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் போயிட்டாங்க. நமக்கு குசால் மெண்டிஸ் வந்துட்டு ஜாஸ் பட்லர் அளவுலாம் கிடையாது, நல்ல பேட்டர் தான், பட் ஜாஸ் பட்லர் அளவுக்கு கிடையாது. சோ பெரிய ப்ராப்ளம் இன்னொன்னு இருக்கு, பவுலிங்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ரஷீத் கான் ஒழுங்கா கிளிக் ஆகல. இது வந்துட்டு நல்ல இந்த இதே பிச்சர் தான் நாளைக்கு விளையாட போறாங்க மும்பை அண்ட் ஜிடி. வந்துட்டு மும்பைக்கு இருக்கிற பவுலிங்கை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஈஸியா ஜிடி அடிச்சிடலாம். சொல்ல போனோம்னா அங்க டேஞ்சரஸான பவுலர் யாருன்னா பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான். சிராஜுக்கு கொஞ்சம் நல்லா வரல, குட்சியா ஒன்னும் பெரிய பவுலர் இல்ல. ரஷீத் கான் பழைய மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, பட் அவன் பழைய மாதிரி எல்லாம் போடுறது இல்லை, அவன் சும்மா போட்டுட்டு இருக்கான். ரஷீத் கான் ரொம்ப பிரிடிக்டபிளா இருக்கு, ஹி இஸ் ஈஸி டு பிரிடிக்ட். வேற சாய் கிஷோருக்கு நம்ம ஓவரே கொடுக்க மாட்டானுங்க. அர்ஷத் கான் ஒருத்தர் இருக்கான், அவனை பத்தி நான் பேச விரும்பல, அதனால இவனுக்கு பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்குது. இங்க அப்படியே மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பவுலர்ஸை பாருங்க, பும்ரா, போல்ட், தீபக் சஹர். ஸ்பின்னர்ஸ் யாருமே பேர் என்னப்பா இது, மிச்சல் சாண்டர் அண்ட் கரண் சர்மா. முடிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சு தூக்கிடலாம் ஈஸியா. அது மட்டும் இல்ல, சரித் அசலங்காவும் வரான், ஸ்ரீலங்கானுடைய கேப்டன் சரித் அசலங்கா. பார்ட் டைமாவும் ஸ்பின் போட முடியும், பேட்டிங்கும் நல்லா ஆடக்கூடிய ஆளு வில் ஜாக்ஸ் ஆட. பாஷ்க்கு பதிலாக ரிச்சர்டை கொண்டு வருவாங்கன்னு நினைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பாஷ் எல்லாம் ரிச்சர்ட் எல்லாம் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஆக்சுவலா பாஷ் எதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்கன்னா சாண்ட்னருக்கு பதிலாக பாஷை கொண்டு வந்தாங்க. ஏன்னா சாண்ட்னருக்கு இன்ஜுரி இருந்த டைம்னால பாஷ் அதுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. ஸோ சாண்ட்னர் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ரிச்சர்டை வந்துட்டு தேவையா இருக்காது. 2 பிளேயர் மட்டும்தான் உள்ள வர போறாங்க. வில் ஜாக்ஸுக்கு பதிலாக சரித் அசலங்கா அண்ட் ரிக்கல்டனுக்கு பதிலாக ஜானி பேரிஸ்டோ வர போறான். ஜானி பேரிஸ்டோ டம்ம டிம்னு ஏதாவது ஷாட் அடிக்க போறான் அப்படிதான் தோணுது. இருக்கிறதுல டீம்ல வந்துட்டு தண்டமா இருக்கிறது யாரு அப்படின்னா சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. என் தலைவர் ரோஹித் சர்மா தான். சொல்ல போனா தலைவர் ரோஹித் சர்மா வந்து சும்மா தான் பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்கான். என்னோட கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ரோஹித் சர்மாவை விட்டுருவாங்க, ரோஹித் சர்மா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல நான் 100% நான் ஷுவரா இருக்கேன், ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலாம் ரோஹித் சர்மா எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ரோஹித் சர்மா அடிக்கிறான், அதாவது ஒரு டீம் மேல ஒரு கான்பிடென்ட் வரணும். எப்பவுமே நம்ம ரோஹித் சர்மா பத்தி பேசும்போது எப்படி பேசுவோம்னா, அடிக்க ஆரம்பிச்சா அடிச்சிருவான்பா, இல்ல அடிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஓப்பனர்னா கன்சிஸ்டன்டா ஆடணும். ஒரு ஃபில் சால்ட், விராட் கோலி தான் நம்ம பாக்குறோம், சாய் சுதர்ஷன், சுமன் கில், அந்த மாதிரி தான் ஒரு டீமோட ஓப்பனர் இருக்கணும். ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ரசில், ரொமேரியோ ஷெப்பர்ட் அந்த மாதிரி நம்ம பேசுறோம். நம்ம ரசில், ரொமேரியோ ஷெப்பர்டு, லியம் லிவிங்ஸ்டன்லாம் தண்டமா தான் இப்போதைக்கு இருக்கிறான் டீம்ல. லியம் லிவிங்ஸ்டன் எதுக்கு டீம்ல வச்சிருக்காங்க, திடீர்னு ஏதாவது ஒரு மொமெண்ட்டை கொடுத்துருவான், திடீர்னு ஏதாவது ஒரு ஷாக் அடிச்சுட்டு போயிடுவான். ரொமேரியோ ஷெப்பர்டு, ரசில்னா நம்ம அப்படிதான் பேசுவோம். ரசில் அடிக்காட்டி அவன் டீம்ல தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா அவன் திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் ரசில வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஓப்பனர் அப்படி வைக்க கூடாது நம்ம, புரியுதா? ஒரு பினிஷரை வைக்கலாம். இப்ப டோனியே வந்துட்டு இப்ப ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாலும் ஒரு ஃபியர் இருக்கும் தெரியுமா, ஐயோ டோனி இருக்காருப்பா, தே கேன் புல் ஆஃப் அ ஹேஸ்ட், திடீர்னு டோனி வந்து ஒரு 4 6 அடிச்சு கூட முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஓப்பனர்கிட்ட அப்படி இருக்கக்கூடாது. ஓப்பனரோட வேலை நிக்கணும், எல்லா மேட்சும் நிக்கிறதா ஓப்பனரோட வேலை. வந்து எல்லா மேட்சும் 12 ரன், 5 ரன், 7 ரன் அவுட் ஆக வேண்டியது. ஏதாவது ஒரு மேட்ச் 70 74 அடிச்சனா அப்போ மத்தவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்க டீம்ல திலக் வர்மாவும் ஃபார்ம்ல இல்ல. திலக் வர்மா நல்லா விளையாண்ட திலக் வர்மா இந்த சீசன்ல டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு. சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் எல்லா மேட்சும் விளையாண்டுட்டு இருக்கான். எல்லா மேட்சும் அவனே காப்பாற்ற முடியுமா உட்காந்து? சோ இது வந்துட்டு என்னுடைய குற்றச்சாட்டு தலைவன் ரோஹித் சர்மா மேல. சோ எனக்கு தெரிஞ்சு மும்பை ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மும்பையும் பஞ்சாபும் தான் போய் செகண்ட் செமிஃபைனல்ல ஃபேஸ் பண்ணுவானுங்க. அதுல பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜெயிச்சிருக்கானுங்க பஞ்சாப் ஏற்கனவே மும்பையை, ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, இந்த மேட்ச் தோத்த வெறி இருக்கும் அவங்களுக்கு, ஆர்சிபிட்ட தோத்த வெறி இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து மும்பை அடிக்க தான் பார்ப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பை ஃபைனல் வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் திருப்பி ஃபைனல் வருவாங்கன்னு தோணுது. என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா மேபி இன்னைக்கு ஜிடிக்கு எம்ஐக்கு நடக்கிற மேட்ச்ல வந்து மும்பை ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்துட்டு கன்ஃபார்ம் எம்ஐ தான் 6th கப் அடிக்கும் அப்படிமானுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஆர்சிபி தான் மேக்ஸிமம் அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னுடைய தியரி படி இந்த வாட்டி ஆர்சிபி அடிச்சிரும். பிகாஸ் நான் தான் சொல்றேன்ல, இட்ஸ் ரிட்டன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு என்னன்னா, மும்பை மட்டும் ஃபைனலுக்கு வரக்கூடாது. தே கேன் புல் ஆஃப் அ ஹேஸ். திடீர்னு ஒரு ராபரி பண்ணிட்டு போயிடுவானுங்க, அவங்க பாட்டுக்கு வந்து திருட்டு போயிடுங்க, எல்லாரையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவானுங்க மும்பை இந்தியன்ஸ். அவனுங்களையும் விடக்கூடாது. நல்ல ஸ்ட்ராங்கஸ்டான சைடு வச்சிருக்கானுங்க, நல்ல கேப்டன் இருக்கானுங்க, நல்ல எப்படி சொல்றது ஒரு மோட்டிவேட்டடான சைடு. அது மட்டும் இல்ல, எவனை வேணாலும் விலைக்கு வாங்கிடுவானுங்க. அம்பையர் அது வந்து ஓப்பனாவே சொல்லலாம், அம்பையர்ல இருந்து எவனை வேணாலும் விலைக்கு வாங்கிடுவானுங்க. கிட்டத்தட்ட ஓனரே வந்துட்டு யாரு ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட பேசுறான். அப்படி பேசக்கூடாது கைஸ். ஒரு டீம் ஓனர் வந்துட்டு பேசக்கூடாது பிளேயர்ஸ்ட. ஆப்போனன்ட் டீம் ஓனர் வந்து பிளேயர் பேசக்கூடாது. அதுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சினிமாலே பார்த்துருக்கோம், நம்ம சினிமா பார்த்தது இல்ல, இது வந்து உண்மையிலே உண்மைதான். இப்போ ஒரு ஃபுட்பால் டீம் நடக்குனாலும் ஆப்போனன்ட்ல இருக்கிற ஒரு ஓனர் வந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது இன்னொரு டீமை பிடிச்சிட்டு, தம்பி
தம்பி இங்க வாங்க அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேட்டிருப்பான். தம்பி நான் தரேன், கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வாடா குண்டு போயில அப்படின்னு இருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கும் என்ன பொறுத்தவரை. கொஞ்சம் காக்கியா இருக்கிற மாதிரி தெரியுது ஸ்ரேயஸ் ஐயர், காக்கி ஸ்ரேயஸ் ஐயர். அதுதான் அவனோட பிளஸ் பாயிண்ட்டும், அதுதான் அவன் மைனஸும். பட்டிதார் வந்து ரொம்ப கூலா இருக்கிறான். ஸோ என்ன பொறுத்தவரை மேட்ச் வந்து ஜிடி வர்சஸ் எம்ஐ வந்துட்டு எம்ஐ தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஒருவேளை ஜிடி ஜெயிச்சனா நல்ல விஷயம் தான். ஆஸ் அ விராட் கோலி ஃபேனா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்ல விஷயம். ஓகே ஜிடி ஒன்றும் பெரிய டீம்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஜிடி எனக்கு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. மொமெண்டமே இழந்து 2 மேட்ச் தோத்துட்டானுங்களா. சிஎஸ்கே நல்லா அடிச்சு விட்டானுங்கப்பா, நல்ல மேட்ச்ரா. சிஎஸ்கே வச்சு செஞ்சுட்டானுங்க அந்த மேட்ச். அடிச்சு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டானுங்க. நல்ல விஷயம். ஆஸ் அ ஆர்சிபி ஃபேனா அந்த ஒரு மேட்ச் நான் தேங்க் பண்றேன் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ். அந்த மேட்ச் தர்ம அடிச்சு மொமெண்டமை கெடுத்து விட்டுட்டு போயிட்டானுங்க. அது மட்டும் இல்ல, என்ன பொறுத்தவரை பேரிஸ்டோ நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஷாக் கொடுப்பான். பேரிஸ்டோக்கு பெரிய ஹைப் இருக்கு. பேரிஸ்டோ அந்த மாதிரி பிளேயர் தான்ப்பா. அவனும் கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா மாதிரி தான் சொல்ல போனா. திடீர்னு பட்டனா ஒரு 100 அடிச்சுட்டு போயிடுவான். ஸோ என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா பேரிஸ்டோ இந்த மேட்ச் அடிப்பான், பட் நெக்ஸ்ட் மேட்ச் அடிக்க மாட்டான் அப்படின்றதான் நடக்கும். ஸோ பார்க்கும் போது இதே பிச்சில் விளையாடுறாங்க அப்படின்னு தெரியும் போது இந்த பிச்சில் என்ன வேணாலும் நடக்கலாம் கைஸ். இங்க பாருங்க எல்லாருமே இந்த பிச்சில் வந்துட்டு பேட்டிங் ஃபேவர் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆர்சிபி இன்னைக்கு வந்து கலக்கிட்டு போயிட்டானுங்க சொல்ல போனா. ஒருவேளை நாளைக்கு வந்துட்டு மும்பை பவுலர்ஸும் அதே மாதிரி டப்புன்னு விக்கெட் கூட எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நாளைக்கு உட்கார்ந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய டார்கெட்டை கூட போட்டு முடிக்கலாம். சோ பஞ்சாப் ஃபேன்ஸ் கொஞ்சம் பாவமா தான் இருப்பாங்க. பிரீத்தி சிண்டர்லாம் ஜாலியா வந்திருக்கும், ஜாலியா ஜெயிச்சுட்டு போயிடலாம், பாண்டிங் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு அப்படின்னு. பட் அவங்க ஹோம் டவுன்ல வச்சு இது ஒரு பெரிய ஒரு அசிங்கமா போச்சு. ஒரு 101 ரன்னுக்கு மேட்சே முடிச்சுட்டு போயிட்டானுங்க. டீசெண்டா போய் ஆர்சிபி தே டிசர்வ் த ரெஸ்ட் இன் பிட்வீன். அவங்களுக்கு இன்ஜூரி இருக்கு, கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்ன கொஞ்சம் காக்கி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி பிரேக்ல எப்பவுமே ஆர்சிபிக்கு வந்து மொமெண்டம் ரொம்ப தேவை. எப்பெல்லாம் பெரிய பிரேக் விடுறானுங்களோ அப்பெல்லாம் வந்து தோப்பானுங்க ஆர்சிபி. பட் எனக்கு தெரிஞ்சு காமா இருக்கானுங்க, எல்லாமே கொஞ்சம் காமா ஓகே எல்லாம் ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாப்போம் கைஸ். இன்னைக்கு நம்ம ஜிடி வர்சஸ் எம்ஐல யார் ஜெயிக்க போறான்னு பாப்போம். என்ன பொறுத்தவரை எம்ஐ ஜெயிச்சிருவாங்க. நீங்க யார கைஸ் நினைக்கிறீங்க? நீங்க வந்துட்டு எம்ஐ ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா, ஜிடி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுடைய தாட்ஸ் சொல்லுங்க. ஆர்சிபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இல்ல பஞ்சாப் பிடிச்சி வந்துருவானுங்களா செகண்ட் செமிஃபைனல்ல, யாருக்கும் ஃபைனல் நடக்கு அப்படின்றத உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே கைஸ், நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and see the video and remember it always be on top. Cheers.